அண்மை செய்தி. பயிர்க்கடன் தள்ளுபடியில் போலி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய விஜய்க்கு விவசாயிகள் பதிலடி கொடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விவசாயிக்கு ரூபாய் 5000 பயிர்க்கடன் தள்ளுபடியான நிலையில் ரூபாய் 5001 அரசுக்கு திருப்பி அனுப்பி பதிலடி கொடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்ற 361 பேரில் ஒருவருக்கு மட்டுமே 50,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. பெரும்பாலான விவசாயிகளுக்கு ரூபாய் 5000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டதால் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சில்லறை நாணயங்களாக ரூபாய் 5001 விஜய் அரசுக்கு திருப்பி அனுப்பி விவசாயிகள் பதிலடி கொடுத்துள்ளனர். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி சம்மந்தமாக கூட்டுறவு வங்கிகள் வாங்கியிருந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அந்த அறிவிப்பில் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கடனாக இருந்தாலும் சரி, நகை கடனாக இருந்தாலும் சரி, அது விவசாயத்துக்காக பெறப்பட்ட கடன்கள் அத்தனையுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் தற்சமயம் இப்போ ஒரு முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா முழுவதுமே தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, 50,000 ரூபா கடன் வாங்கினவங்க மட்டும்தான் தள்ளுபடிக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கியிருக்காங்க. ₹1,00,000 கடன் வாங்கினவங்களுக்கு வெறும் 5,000 ரூபா தள்ளுபடிங்கிற மாதிரி தான் இப்போ தற்போதைய நிலையில் அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இதை அரசு சரியான முறையில் கவனத்தில் எடுத்து இருக்கக்கூடிய கடன் தகுதி பெற்று இருக்கக்கூடிய 5 ஏக்கர் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேர்த்துக்குமே அந்த தள்ளுபடி சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த தள்ளுபடியை முழுமையாக அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சத்தியமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வந்திருந்து எங்களுடைய பங்காக ₹1 கொடுத்து எங்களுக்கு தள்ளுபடி செய்கிறதாக சொல்லியிருந்த இந்த ₹5 5000தோடு சேர்த்து ₹5001 நாங்கள் அரசுக்கு கொடுக்குறதாக முடிவு பண்ணி இங்கே அலுவலர்களெல்லாம் கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி சம்மந்தமாக கூட்டுறவு வங்கிகள் வாங்கியிருந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அந்த அறிவிப்பில் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கடனாக இருந்தாலும் சரி, நகை கடனாக இருந்தாலும் சரி, அது விவசாயத்துக்காக பெறப்பட்ட கடன்கள் அத்தனையுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் தற்சமயம் இப்போ ஒரு முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா முழுவதுமே தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, 50,000 ரூபா கடன் வாங்கினவங்க மட்டும்தான் தள்ளுபடிக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கியிருக்காங்க. ₹1,00,000 கடன் வாங்கினவங்களுக்கு வெறும் 5,000 ரூபா தள்ளுபடிங்கிற மாதிரி தான் இப்போ தற்போதைய நிலையில் அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இதை அரசு சரியான முறையில் கவனத்தில் எடுத்து இருக்கக்கூடிய கடன் தகுதி பெற்று இருக்கக்கூடிய 5 ஏக்கர் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேர்த்துக்குமே அந்த தள்ளுபடி சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த தள்ளுபடியை முழுமையாக அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சத்தியமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வந்திருந்து எங்களுடைய பங்காக ₹1 கொடுத்து எங்களுக்கு தள்ளுபடி செய்கிறதாக சொல்லியிருந்த இந்த ₹5000தோடு சேர்த்து ₹5001 நாங்கள் அரசுக்கு கொடுக்குறதாக முடிவு பண்ணி இங்கே அலுவலர்களெல்லாம் கொடுத்துருக்குறோம். இல்லைன்னா மேலும் எங்களை போராட்டத்துக்கு தூண்டக்கூடிய வகையில் அரசு செயல்படுமானால் நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கிறோம். தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் ₹1 ஜனாதிபதிக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படிங்கிற தமிழன் படத்தில் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி இப்போ நாங்கள் ₹1 விஜய்க்கு அனுப்பிச்சி வைக்கிறோம்.